Good morning, students. The next topic is country top level domain names. Okay. So domain means, what is the domain name? That is the name of the document. The name of the document which is in the network. Okay, with network or internet. Okay. So the document name is called as a domain name. Okay. So the domain name, it has several parts. Okay. And so two character country abbreviation according to country. ஸோ அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து டொமைன் நேம்லே வந்து ஒரு லாஸ்ட் பார்ட்டில் வந்து அது எந்த கண்ட்ரியோட டாக்குமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? த லாஸ்ட் டூ கேரக்டர் ஆஃப் த டொமைன் நேம் இஸ் யூஸ்டு டு இண்டிமேட் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. த லாஸ்ட் டூ கேரக்டர்ஸ். ஸோ .in means India. Okay, so that document is in the India domain server. சரியா? ஸோ இந்தியாவில் உள்ள ஒரு சர்வரில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? .in அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணலாம். google.in India, google.in அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து தட் டாக்குமெண்ட் இஸ் இன் த சர்வர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னால் அந்த லாஸ்ட் டூ கேரக்டர் எப்படி இருக்கும்? யூஎஸ் அப்படின்னு இருக்கும். யூஎஸ். ஸோ யூஎஸ் இன்டிமேட்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே. எஃப்ஆர் ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், கனடா, சிஏ. ஓகே. Then AU Australia, LK Sri Lanka, BD Bangladesh, CN China, PK Pakistan, JP Japan, and SG Singapore. So these are all the country domain names. It has only two characters. Using the country domain name, the server can understand, okay, the given document, the mentioned document is in the particular country server. Okay. Domain name may also be used in other than English languages. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் மென்ஷன் பண்ணணும் கிடையாது. வேறு லாங்குவேஜ்லேயே மென்ஷன் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணினா யூனிகோட் ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழ் லாங்குவேஜில் ஐஎன் அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணாங்க? இந்தியா. ஓகே. சிங்கப்பூருக்கு பதிலாக சிங்கப்பூர், தென் இலங்கை. ஓகே. இதெல்லாம் வந்து தமிழில் மென்ஷன் பண்ணுற டொமைன் நேம்ஸ். ஓகே. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா யூனிகோட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? த நேம் சர்வர். ஸோ இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் வித் டொமைன் நேம். ஸோ த இன்ஃபர்மேஷன் விச் நீட்ஸ் டு பி ஸ்டோர்ட் இன் டொமைன் நேம் ஸ்பேஸ் இஸ் குவைட் லார்ஜ். அப்படி தானே? அப்போ ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு டொமைன் நேம் ஸ்பேஸுங்கிறது என்னது? தட் இஸ் அ full information about the particular document. Okay, it has several parts. நிறைய பார்ட் இருக்குது. HTTP, அப்புறம் வந்து டொமைன் நேம், அப்புறம் சப்டொமைன் நேம், சப்லெவல், கடைசி வந்து லாஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு it has a several parts. அப்போ சம்டைம்ஸ் வந்து to mention the uniqueness of the record we use too many parts. அப்போ நம்ம யூனிக்னஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பார்ட் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ டொமைன் நேமே எப்படி இருக்கும்? ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு சிஸ்டத்தில் நம்மளால் அதை ஸ்டோர் பண்ண முடியாது. சிங்கிள் சிஸ்டம் would be inefficient. ஸோ அப்போ அந்த டொமைன் நேமை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் சிஸ்டம் வந்து inefficient and insufficient to store such a huge amount as responding to request from all over the world. ஸோ அப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் www.பெருந்தலைவர் காமராஜர் school.com அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூலோட நேமை வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ இதே நேமில் வந்து நிறைய இடத்துல ஸ்கூல்ஸ் இருக்கும். அப்போ இது மட்டும் எனஃப் கிடையாது. அப்போ நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த பிளேஸில் எந்த லொக்கேஷனில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அந்த டொமைன் நேம் கொடுத்தோடனே நம்மளோட ஸ்கூலோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா பாசிபிள் கிடையாது இல்லையா? அப்போ ஃபார் இன்டிமேட்டிங் ஸ்கூல் நேம் வி ஹேவ் டு யூஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்னர் பார்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபார் தட் அ சிங்கிள் சிஸ்டம் இஸ் நாட் எனஃப் ஃபார் ஸ்டோரிங் த டீட்டெயில் அபவுட் அவர் வெப்சைட். சரியா? வாட் எவர் இட் இஸ், நம்ம ஸ்கூல் மட்டும் கிடையாது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணுறதுனாலும் ஒரு சிங்கிள் சிஸ்டத்தை வச்சு வேர்ல்டு லெவலில் இருக்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது? சென்ட்ரலைஸ்டு பண்ண முடியாது. சரியா? ஸோ அப்போ அது சிங்கிள் சிஸ்டம்ங்கிறது வந்து அன்ரிலையபிள் டு நம்மளால் வந்து நம்மளோட டேட்டாவை கெட் பேக் பண்ண முடியும் அப்படின்னு எந்த ஷூரிட்டியும் கொடுக்க முடியாது. ஸோ இட் பிகம்ஸ் அன்ரிலையபிள் பிகாஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபெயிலியர் த டேட்டா பிகம்ஸ் அன்ஆக்சசபிள். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு சப்பார்ட்டை மறந்தால் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது? டேட்டாவை எடுக்க முடியாது.
Understand? So the solution to this problem is to distribute the information among many computers. So அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, the information about the domain name is in multiple computers. So you have to store your domain names in multiple computers. Okay, say for example, இப்போ நான் ஒரு domain name write பண்ணுறேன், www. like some informations. Okay, so xxx.yyyy.zzz.xa. okay, finally in. okay, so these are all the domain names. so xxங்கிறது ஒரு domain, xyy domain, y இதெல்லாமே வந்து ஒரு domain. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் இந்த ஒவ்வொரு domain அப்படிங்கிறது இட்ஸ் அ சர்வர் டூ. சரியா? ஸோ அப்போ ஒரு கம்ப்யூட்டரை வச்சு நம்ம இந்த என்டையர் இன்ஃபர்மேஷன் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ நம்ம மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு நம்ம வந்து இந்த டொமைன் நேம் மேப்பிங்கை வந்து நம்ம என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டு த ப்ராப்ளம் இஸ் அப்டைன் அண்ட் ஹைரார்கி ஆஃப் சர்வர். நம்ம ஹைரார்கி மாடல் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை அப்டைன் பண்ணுறதுக்கு இஸ் ஆல்சோ மெயின்டைன். ஓகே, நேம் சர்வர் ஸ்டோர் த டேட்டா அண்ட் ப்ரொவைட் இட் டு கிளைண்ட்ஸ் வென் கொரீடு பை தம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எப்படி வந்து நம்ம டொமைன் நேம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஹைரார்கிக்கல் ஃபார்மட் யூஸ் பண்ணி நம்மளோட டொமைன் நேமை மென்ஷன் பண்ணமோ, அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா சர்வர் நேம்ஸையும் இந்த ஒவ்வொரு டொமைனும் ஒரு சர்வர் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த சர்வர் நேமை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஹைரார்கிக்கல் ஃபார்மட்டை யூஸ் பண்ணியிருந்தால் தான் இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட் டு கெட் அவர் டாக்குமெண்ட், அதர்வைஸ் நாட் பாசிபிள். ஓகே, ஸோ டோட்டலி name server in the sense the parts which are in the domain name, is maybe in different server. Okay, so for intimating third server, the network, the internet, ICNA, they are using a hierarchical model to mention the server of the particular document. Okay, so that is a concept. So root domain name server, top level name server, then local DNS name server, host machines, working structure of name server. Okay, so அப்போ ஃபர்ஸ்ட்டு 2 3 4 5. ஸோ இந்த அப்போ எத்தனை சர்வர்லேருந்து அது நேமை மேப் பண்ணுது அப்படின்னா 5 சர்வர்லேருந்து மேப் பண்ணுது. சரியா? ஸோ HTTPலேருந்து லாஸ்ட் பார்ட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு அது எத்தனை சர்வர்லேருந்து ரெஃபர் பண்ணிடுது? 5 சர்வர். what do you mean by server? Server is a robust computer. Okay, so already I told. So server is a main machine. The remaining machine, which means the requested machine, are called the client machine. Whatever the information needed by the client machine, it send the request to the server machine. That request is processed by the server machine and the response is again and give by the server machine. அப்படி சொல்லி நம்ம பிரீஃபாக பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அப்போ இது எல்லாமே என்னது சர்வர். அப்போ நீ ஒரு டொமைன் நேம் நீ கொடுத்துட்ற அப்படின்னா உனக்கு அதோட ரிசல்ட் வந்து ஒரு மெஷின்லேருந்து உனக்கு கிடைக்காது. சரியா? அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சர்வர் மெஷின்லேருந்து கிடைக்கும். ஸோ அதை எப்படி அவங்க வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸிங் ஹைரார்கிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருப்பாங்க, லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் we can open a document. Okay, then types of name servers. ஒன்று வந்து root name server, primary or master name server, secondary or slave name server. So these three are the types of server. So first one is a root name server. It maintain the entire structure of the DNS. Okay, top level server which contains entire DNS tree maintained by ICANN. Okay, ஸோ அப்போ இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா என்டையர் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஒரு பேஜை வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேறு சர்வரில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்டையர் அந்த பாத்தை எந்த சர்வர்லேருந்து எந்த சர்வர் அந்த நேம் பாத் வந்து போகுது அப்படிங்கிறது என்டையர் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும், ரூட் நேம் சர்வரில் இருக்கும். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரூட் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு சர்வர், தென் அகெயின் இட் ஹேஸ் 2 சப் சர்வர். ஓகே, தென் 2 சர்வர். ஓகே, ஸோ நாவ் நம்ம சர்ச் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டில் வந்து லோக்கல் விச் மீன்ஸ் பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் போகும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, தென் இந்த மெஷினில் இருக்குது, தென் இந்த மெஷினில் இருக்குது, இந்த மெஷினில் இருக்குது. ஸோ அப்போ இது என்னது? மேப்பிங். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சர்வரோட நேம், இதோட சர்வர் நேம், இதோட சர்வர் நேம், இதோட சர்வர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ரிமைனிங் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரூட் நேம் சர்வருங்கிறது இந்த பாத்தை வந்து மென்ஷன் பண்ணும். Okay, the overall entire DNS tree. Then the primary master name server.
contains a zoned resource records. These records are updatable by domain name holders such as organization. ஸோ அப்போ அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த இந்த மாஸ்டர் நேம் சர்வர் இருக்காங்களா அவங்களுக்கு they have the rights to they have the rights to update the domain name holders. ஓகேவா? ஸோ அந்த பாத்தை வந்து அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அப்டேட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி மேப்பிங் ஸ்ட்ரக்சரை வந்து they can able to change. That is primary master name server. Then secondary slave name server. இது வந்து copy of primary server file. ஸோ primary server ஃபைலோட காப்பி தான் என்னது இந்த செகண்டரி ஸ்லேவ். இவங்களுக்கு வந்து ஹேஸ் நோ அத்தாரிட்டி டு அப்டேட். அவங்களால என்ன செய்ய முடியாது, எதையுமே அப்டேட் பண்ண முடியாது. பட் ரெடியூஸ் த ஒர்க் லோட் ஆஃப் மாஸ்டர் சர்வர் பை ஷேரிங் த கொரிஸ். ஆனால் இது இந்த செகண்டரி ஸ்லேவ் நேம் சர்வர் என்ன பண்ணுது, பிரைமரி சர்வரோட ஒர்க் லோடை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதோட தீமை என்ன அப்படின்னா வேர்ல்டு வைல்டு நெட் அப்படிங்கிறதுனால வந்து அதை மெயின்டைன் பண்ணது வந்து ரொம்ப டஃப் டாஸ்க். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் சிஸ்டத்தால் எல்லா ஒர்க்குமே பண்ண முடியாது. ஈவன் நேம் மேப்பிங், நம்ம ஒரு நேம் என்ன நேம் கொடுப்போம், நம்ம வந்து டொமைன் நேம்ஸ் கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ டொமைன் நேம் வந்து என்ன செய்யும், HTTP ஃபார்மெட்டில் கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ டொமைன் நேம் அப்படிங்கிறது ஒரு ஹைரார்க்கியல் ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதோட சர்வரும் எப்படி தான் இருக்கும், அதே ஹைரார்க்கியல் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சரியா? ஸோ அங்கேருந்து அது என்ன செய்யும், மேப் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான சர்வர் என்ன டைப்பில் இருக்குது, 3 டைப்பில் இருக்குது. ரூட் நேம் சர்வர், பிரைமரி சர்வர், செகண்டரி சர்வர். ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு ஒர்க் இருக்குது. ICANN ஃபுல் ஃபார்ம் நம்ம லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருக்கோம். இன்டர்நெட் கார்பரேட் ஃபார் அசைன் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இஸ் a non-profit organization which assign names and numbers for all internet resources like domain names and IPL. ஸோ இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்னது, ஒவ்வொரு டிவைசஸ்க்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் நேம் அசைன் பண்ணுறது யாரோட ஒர்க், ICANNோட ஒர்க்கு. சரியா? ஸோ அவங்க என்ன ஃபார்மட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஃபார்மட் படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, நேம்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மெஷின்ஸ்க்கும். ஓகே.